டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ கம்ஃபர்டபுளா பேச வராது. அவ்வளோ கம்ஃபர்டபுளா எழுத வராது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் போகலாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு பிராண்டை எப்படி ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்றது சோ தட் என் கஸ்டமருக்கு அந்த பிராண்டை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஈவென்ச்சுவலி அந்த கஸ்டமருக்கு ஒரு நீட் இருக்கு அப்படின்னா அந்த பிராண்ட் அப்ரோச் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி இட் ஷுட் இவென்ச்சுவலி லீட் டு சேல். இதுதான் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியா சேனல்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக், லிங்க்டின், இப்போ எக்ஸ்னு மாறி இருக்கிற ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியா சேனல்ஸ் லைக் இந்த யூடியூப், நான் இப்போ உங்களை இதில் தான் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அண்ட் கூகுள், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா சேனல்ஸ் அண்ட் கூகுள் சர்ச் அண்ட் வாட்ஸ்அப், இந்த மாதிரியான சேனல்ஸ் வழியா ஒரு என் கஸ்டமரை ரீச் பண்றது தான் அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எல்லாருமே போகணும்னு நினைக்கிறாங்க? நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ். ஒய் ஆர் தே ஈவன் கன்சிடரிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் அன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு கோடிங் இல்ல டெஸ்டிங் இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் வேணும். அண்ட் மோஸ்ட் கம்பெனிஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டிகிரி இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஹவெவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் வேர் எனக்கு இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன்ஃபினிக்ஸ்னு நான் ரன் பண்ணுறேன். என்னோட ஏஜென்சியில் கூட ஈவன் டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸை கூட நான் ஹையர் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஈவன் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் எம்பிஏல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் படிச்சிருக்கணும் அப்படி எதுவுமே சொல்றது கிடையாது. ஸோ ஜென்ரலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதுதான் படிச்சிருக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு ஸ்கில்ஸை நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு உங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி க்ரோ இன் திஸ் இண்டஸ்ட்ரி. சரி, இப்போ இந்த வீடியோவோட கொஸ்டின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல க்ரோ ஆகிறதுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியணுமா? இதை நான் ஒரு ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். பிஃபோர் சாட் ஜிபிடி அண்ட் ஆஃப்டர் சாட் ஜிபிடி. இங்க சாட் ஜிபிடின்னு நான் சொல்றது, சாட் ஜிபிடிக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் நிறைய ஏஐ டூல்ஸ் இருந்துச்சு. பட் சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை உடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ சாட் ஜிபிடிக்கு முன்னாடி இதே கொஸ்டின் கேட்டிருந்தா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் என்ட்ரிக்கு கூட ஓரளவு கம்யூனிகேஷன் வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக நல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் போஸ்ட் சாட் ஜிபிடி என்னை பொறுத்த வரைக்கும் சாட் ஜிபிடி மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் சாட் ஜிபிடியை தாண்டி copy.ai, Jasper, Hootsuite அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தே ஹேவ் தேர் ஓன் வெர்ஷன் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஏஐ பேஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஏஐ பேஸ்ட் காப்பி எடிட்டிங் இதுதான் ரொம்ப காமனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணுவோம். இது எல்லாமே பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால நீங்க உட்காந்து கண்டென்ட் எல்லாமே எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க கண்டென்ட் எழுதுற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, உங்க கிளைண்ட் நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல அவங்கள பற்றி ஒரு ஜென்ரிக்காக நீங்கள் சாட் ஜிபிடினாலேயோ இல்லை ஒரு copy.ai டூல்னாலோ ஜென்ரேட் பண்ண முடியல, நீங்கள் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கஸ்டமரை பற்றினதை எழுதணும் அப்படின்னா கூட தப்பாக எழுதினாலும் ஓகே, as long as கான்டெக்ஸ்டுவலாக அது கரெக்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி, ப்ராம்ப்ட் அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடிக்கோ இல்லை மித்த ஏஐ டூல்ஸ்க்கோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, இதுதான் நான் சொல்ல வரேன், எனக்கு இதை கரெக்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எழுதின கண்டென்ட்டை இன்புட்டாக கொடுத்துட்டு கரெக்ட் ஆல் த கிராமர் மிஸ்டேக்ஸ் இந்த கண்டென்ட் விச் ஐ ஹவ் ரிட்டன் அப்படின்னு உங்கள் கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸே உங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி இங்கிலீஷ் தேவை அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓரளவு ஆவரேஜாக உங்களால் மேனேஜபிள் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தாலே நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக க்ரோ ஆக முடியும். அப்போ இங்கிலீஷ் ஓரளவு சுமாராக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்கில்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில்
வேணும் அப்படின்னா, டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு வெப்சைட்டை தரோவா ஆடிட் பண்ணுறது, எப்படி எஸ்இஓ பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எஸ்இஓ ஆடிட் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டை எடுத்து அந்த வெப்சைட் ஸ்பீடு நல்லா இருக்குதா, இந்த மாதிரி கூகுள் சர்டன் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கரெக்டாக கூகுளோட எக்ஸ்பெக்டேஷன் படி இந்த வெப்சைட் அலைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப்சைட்டில் எப்படி இருக்குது, கான்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அது வந்து யூசருக்கு என்கேஜிங்காக இருக்கா, யூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஒரு வெப்சைட்டை ஆடிட் பண்ணி எஸ்இஓ பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேக்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எஸ்இஓக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ், எப்படி ஒரு கூகுள் பிளாட்ஃபார்முக்குள்ள எப்படி பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக லிமிட்டட் பட்ஜெட்டில், ஏன்னா கஸ்டமர்ஸ் எப்போவுமே வரும்போது எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இவ்வளோ தான் என்னோட பட்ஜெட், இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் இவ்வளோ என்கொயரிஸ் எனக்கு பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடரிங் ஆல் தீஸ் லிமிட்டேஷன், ஹவு வெல் யூ பெர்ஃபார்ம், ஹவு வெல் யூ ரன் யுவர் கேம்பெயின் இன் கூகுள் ஆட்ஸ், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் எப்படி உங்களோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ், கரெக்டான கஸ்டமர்ஸை எப்படி ரீச் பண்ணி உங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் நல்ல நாலேஜபிளாக இருக்கணும். தென் யூடியூப்க்கு வரும்போது யூடியூப்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஆவரேஜ் கம்யூனிகேஷனாக இருந்தால் கூட உங்களால் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கெரியர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை, வேர் டு ஐ ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபிட்டா அகாடமியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இன்டெப்த்தாக இருக்குது. ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணும், இந்த வெப்சைட்டை எப்படி ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தது, இது எல்லாமே கவர் ஆகிடும். பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறது இன் கூகுள் பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி எல்லாமே, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, யூடியூப் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது, எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சுட்டு ஒரு பக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் வெளியில் வர முடியும். சப்போஸ் கோர்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா தே வில் கைட் யூ டு என்ரோல் இன் டு த ப்ரோக்ராம். அண்ட் உங்களுக்கு முதல்ல இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேரியர் கன்சல்ட்டிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க, இல்லை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அண்ட் எந்த பிரான்ச் உங்களுக்கு நியர்பையாக இருக்கும், நீங்கள் அங்கே போகலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த பிரான்ச்சுமே பக்கமாக இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல கார்னரில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க, அங்கே பிரான்ச்சஸ் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைன்னா இது ப்ரீ ரெக்கார்டடாக ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்படி இருக்காது. உங்களுக்கு லைவாக ஒரு ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ஸ்மாலர் பேட்சஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சனலைஸ்டாக தான் இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.